நம்ம பூமியில வாழ்ந்த பிரம்மாண்டமான உயிரினங்கள்ல ஒன்று டைனோசர்ஸ். நம்மள பல பேர் ஜுராசிக் பார்க் படம் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் டைனோசர்னு ஒன்று இருந்ததுன்றதே தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த படத்தை நம்ம சின்ன வயசுல பார்க்க சொல்ல நம்ம எல்லாருமே பயத்தோட உச்சிக்கே போயிருப்போம். ஏன்னா அதில் வர டைனோசர்கள் மனுஷங்களை வேட்டையாடி சாப்பிடும். உண்மையாகவே டைனோசர்கள் அவ்வளோ ஆக்ரோஷமானதா, இதுங்கெல்லாம் எப்போ உருவாச்சு எப்போ மறைஞ்சதுன்னு நிறைய விஷயம் நமக்கு தெரியாது. இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ கடைசி வரையும் பாருங்க. வெல்கம் பேக் டு ஒயிட் ஆர்ட் மீடியா. டைனோசர்களை பற்றி 20 சுவாரஸ்யமான தகவல்கள். டைனோசர்கள் எத்தனை வருஷமா நம்ம பூமியில வாழ்ந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? தோராயமா ஒரு 1000 வருஷம் இல்ல 10,000 வருஷம். உண்மை என்னன்னா டைனோசர்கள் 230 மில்லியன் ஆண்டுகளுக்கு மேல நம்ம பூமியில வாழ்ந்திருக்கு. சுமார் 250 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பூமியில மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட்டது. அதுதான் 4வது மிகப்பெரிய பேரழிவு. அப்போ அதுக்கு முன்னாடி பூமியில மிகப்பெரிய பேரழிவுலாம் ஏற்பட்டிருக்கான்னு கேட்டீங்கன்னா மொத்தம் 5 மிகப்பெரிய பேரழிவு நடந்திருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஃப்ரீயா இருந்தீங்கன்னா பாருங்க. இந்த டைனோசர்கள் உருவான நூற்றாண்டு நமக்கு சரியா தெரியாது. தோராயமா 230 245 மில்லியன் வருஷத்துக்கு இடைப்பட்ட காலத்துல தான் டைனோசர்கள் உருவாச்சு. இந்த டைனோசர்கள் மெசோசோயிக் காலத்துல வாழ்ந்திருக்கு. இந்த மெசோசோயிக் காலகட்டம் தோராயமா 245 66 மில்லியன் ஆண்டுகள் வரைக்கும் நடந்திருக்கு. இந்த காலத்தை 3ஆ பிரிக்கிறாங்க: ட்ரியாசிக், ஜுராசிக், அப்புறம் கிரிட்டேஷியஸ் காலகட்டம். ட்ரையாசிக் காலகட்டத்தில் தான் டைனோசர்கள் முதல்ல உருவாச்சு. அப்புறம் ஜுராசிக் காலகட்டத்தில் நிறைய வகையான டைனோசர்கள் வாழ்ந்தது. கடைசியா கிரிட்டேஷியஸ் காலத்துல இன்னும் டைனோசர்கள் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சி கடைசியில 5வது மிகப்பெரிய பேரழிவுல மொத்த இனமும் அழிஞ்சு போச்சு. மனுஷங்க எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சாங்கன்னு கேட்டா நம்ம எல்லாருமே சொல்லுவோம், சிம்பான்சில இருந்து வந்தோன்னு. அதே மாதிரி டைனோசர்கள் எதுல இருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதுன்னு தெரியுமா? 4வது மிகப்பெரிய பேரழிவுக்கு அப்புறம் மிஞ்சிய உயிரினங்கள்ல ஒன்று டைனோசோரமாப்ஸ். இதுங்க உருவத்துல ரொம்ப சின்னது, அதே சமயத்துல ரொம்பவே சுறுசுறுப்பானதும் கூட. இதுங்களுடைய வேகத்தால உலகம் ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சுது. அதே சமயம் மற்ற உயிரினங்களுக்கு இரையாகாம தப்பிக்கவும் முடிஞ்சது. இதுங்க தான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் டைனோசர்களா பரிணாம வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சது. நம்ம ஒரு சில டைனோசர் படங்கள்ல பார்த்துருப்போம். ஒரு சில டைனோசர்கள் பறந்து போகும். அதோடைய பேரு டெரிடாக்டைல்ஸ். ஆனா உண்மை என்னன்னா இதுங்க டைனோசருடைய இனம் கிடையாது. டைனோசர் காலத்துல டெரிடாக்டைல்ஸும் வாழ்ந்தாலும் குணத்திலிருந்து நிறைய விஷயங்கள் இது கம்ப்ளீட்டா வேறுபடுது. டைனோசர்களை 2 வகையா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு ஷாருஷான், இன்னொன்னு ஒனதிஷான். கிரீக் மொழியில இதோடைய அர்த்தம் என்னன்னா, சாருஷான்னா லிசார்டு ஹிப்புடுன்னு அர்த்தம், அதாவது பல்லி இடுப்பு. ஒர்னோதோஷான்னா பேர்டு ஹிப்புடு, அதாவது பறவையோட இடுப்புன்னு அர்த்தம். ஆனா இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா, லிசார்டு ஹிப்புடுன்னு பேர் வச்ச டைனோசர் இனங்கள் எல்லாமே பொதுவா இப்ப இருக்கக்கூடிய பறவைகளுடைய தொடர்புடையது. அதே சமயத்துல பேர்டு ஹிப்புடுன்னு பேர் வச்ச எல்லா டைனோசர் இனமும் அழிஞ்சு போச்சு. டைனோசர்கள் இந்த பூமியில வாழ்ந்ததுன்றத முதல்ல எப்ப கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியுமா? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில வேலை செஞ்ச வில்லியம் பக்லார்ட் என்ற ஜியாலஜி ப்ரொஃபசர் 1915 முதல்ல டைனோசர்களுடைய ஸ்கெலிட்டனை கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு அவரு மெகலோசாரஸ்னு பேர் வைக்கிறாரு. கிரீக் மொழியில அதுக்கு அர்த்தம் கிரேட் லிசார்டு, பெரிய பல்லின்னு அர்த்தம். பக்லார்டு கண்டுபிடிச்சி 7 வருஷத்துக்கு அப்புறமா ஜியாலஜிஸ்டான அவர் மனைவி புதுசா ஒரு ஸ்கெலிட்டனை கண்டுபிடிக்கிறாங்க இங்கிலாந்துல. அதுக்கு அவங்க யுவாண்டன் பேர் வைக்கிறாங்க. இந்த யுவாண்டன் ஸ்கெலிட்டனை கண்டுபிடிக்க சொல்ல அதோடைய கட்டவரல் ரொம்பவே பெருசா இருந்ததுனால ரைனோசரஸுக்கு தலையில கொம்பு எப்படி இருக்கோ அதே மாதிரி இதுன்னு நினைச்சிட்டு இதோடைய கட்டவரலை எடுத்து தலையில வச்சு செட் பண்ணி பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய புதைப்படிவங்களை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சார் ரிச்சர்ட் ஓவன் என்றவர் எல்லா புதைப்படிவங்களும் டைனோசரியா குடும்பத்தை சேர்ந்ததுன்னு வகைப்படுத்துறாரு. அதுக்கு கிரேக்க மொழியில பயங்கரமான பல்லின்னு அர்த்தம். 19வது நூற்றாண்டுல தான் மெகலோசாரஸ் ரொம்பவே பிரபலமாக ஆரம்பிச்சது. அதுக்கு முக்கியமான ரீசன் பிரிட்டிஷ் எழுத்தாளரான சார்லஸ் டிக்கன் எழுதிய நாவல். அதுல அவரு லண்டன் தெருவில் ஒரு மெகலோசாரஸ் சுத்தி திரிஞ்சா எப்படி இருக்குன்னு கற்பனையா ஒரு கதை எழுதினாரு. அதுல அவர் மெகலோசாரஸை யானை பல்லின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஏன்னா அப்பதான் மக்களுக்கு அது எவ்வளவு பெருசுன்றது தெரியுன்றதுக்காக. நம்ம டைனோசர் படங்கள் நிறைய பார்த்ததுனால நமக்கு ஒரு 10 வகையான டைனோசர்கள் தெரியும். ஆனா உண்மையிலேயே எத்தனை வகையான டைனோசர்கள் வாழ்ந்ததுன்னு தெரியுமா? 900க்கும் அதிகமான டைனோசர் இனங்கள் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கு. டைனோசர்கள் பூமியில எல்லா கண்டத்திலயும் வாழ்ந்திருக்கு. 230 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமியில இருக்கக்கூடிய கண்டங்கள் எல்லாமே ஒன்னா இருந்தது. அதுதான் சூப்பர் கான்டினென்ட் பேஞ்சியா. அதுக்கடுத்து 165 மில்லியன் ஆண்டுகளா தான் இந்த பேஞ்சியா கண்டம் விலக ஆரம்பிச்சது. இது வரைக்கும் கண்டுபிடிச்சதுலயே மிகப்பெரிய டைனோசர் என்னன்னா அது டைட்டனோசாரஸ் தான். இந்த டைட்டனோசாரஸ்க்கு பெரிய கழுத்து, சின்ன தலைன்னு இப்ப இருக்கக்கூடிய ஒட்டகச்சிவிங்கி மாதிரியே இருக்கும். இந்த டைட்டனோசாரஸும் செடி கொடிகளை தான் சாப்பிடும். இந்த டைனோசர் இனம் கிரிட்டேஷியஸ் பீரியட்ல தான் வாழ்ந்திருக்கு. இதுங்களுடைய எடை 99 110 டன் வரைக்கும் இருக்குமா.
கேலிமைமைசஸ் என்ற டைனோசர் இனத்துக்கு பற்களுக்கு பதிலா இப்ப கொக்குக்கு இருக்கிற மாதிரி மூக்கு இருக்கும். இந்த இனமும் கிரிட்டேஷியஸ் பீரியட்ல தான் வாழ்ந்திருக்கு இப்ப இருக்கக்கூடிய மங்கோலியாவில். இந்த டைனோசர் இனம் பார்க்க எப்படி இருக்குன்னா இப்ப இருக்கக்கூடிய நெருப்பு கோழிக்கு கைகள் வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். டைனோசருடைய பதிமங்களை உலகத்திலே 3 நாட்டில் தான் அதிகமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. சைனா, அர்ஜென்டினா, அப்புறம் வட அமெரிக்கா. ஆனால் உண்மை என்னன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா காண்டினென்ட்லேயும் இதோடைய புதைப்படிவம் இருக்கு. பாலைவனம் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப ஈஸியாக இதோடைய புதைப்படிவம் கிடைக்கிது. பெரும்பாலான டைனோசர் இனங்கள் புத்திசாலி கிடையாது. அதுங்களுடைய உருவம் பார்க்க ரொம்ப பெருசாக பயங்கரமாக இருந்தாலும் அதுங்களுடைய மூளை சைஸ் ரொம்பவே சின்னதாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்டெகடேரியஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 29 அடி 6 அங்குலம் இருக்கக்கூடிய இந்த டைனோசருடைய மூளை வெறும் சுண்ணாம்பு கட்டி அளவு தான் இருந்திருக்கு. அதே சமயத்தில் புத்திசாலித்தனமாக இருந்த டைனோசர் இனங்கள் எல்லாமே மாமிச உண்ணிகள். டீரெக்ஸுக்கெல்லாம் பெரிய மூளை இருந்திருக்கு. டைனோசர்களில் ஒரு சில இனங்கள் தண்ணியில் வாழ்ந்திருக்கு. புதைப்படிவத்தில் ஒரு சில உயிரினங்கள் தண்ணியில் வாழ்ந்ததாக கண்டுபிடிச்சாங்க. அதுங்க எல்லாமே ரொம்பவே ஆக்ரோஷமான மிருகமாக இருந்திருக்கு. இதுங்க டைனோசர் காலத்தில் வாழ்ந்தாலும் இதுங்க டைனோசர் இனமாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஒரு குட்டி டைனோசருக்கு ரொம்ப பெரிய பேர் வச்சிருக்காங்க. அது என்னன்னு தெரியுமா? மைக்ரோபாக்கசி பேலசாரஸ். இதுக்கு அர்த்தம் என்னன்னா சிறிய தடிமனான தலைபள்ளி. டைனோசர் இனம் உண்மையிலேயே எப்படி அழிஞ்சதுன்னு நம்ம யாருக்கும் தெரியாது. ஏன்னா நம்ம யாரும் இது வரைக்கும் அதை பார்த்தது இல்லை. ஆனால் பொதுவாக எல்லாராலும் நம்பப்படுற ஒரு தேடி இருக்கு. 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஆஸ்ட்ராய்டு பூமியில வந்து மோதி அதனால டைனோசர் இனங்கள் மொத்தமாக அழிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு தேடியும் இருக்கு. வெறும் ஆஸ்ட்ராய்டு மோதந்தனால மட்டும் சாகல, அது காலநிலை மாற்றத்தினால உணவு சங்கிலியில பாதிப்பு ஏற்பட்டு டைனோசர் இனங்கள் அழிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. ஒரு சில டைனோசருக்கு 4 ரெக்கை இருந்திருக்கு. மைக்ரோராப்டர்னு அழைக்கப்படுற டைனோசருக்கு 4 ரெக்கை இருந்திருக்கு. இந்த டைனோசர் இனம் 2லேருந்து 3 அடி தான் இருந்திருக்கு. இதோடைய எடையும் 2லேருந்து 3 பவுண்டுக்குள்ள. டைனோசர் இனம் இன்னமும் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்ம சாப்பிட்ற கோழியிலேருந்து எல்லா பறவை இனத்திலையுமே டைனோசருடைய DNA கலந்துருக்கு. ஸோ எல்லா டைனோசர் இனமும் அழிஞ்சு போகல. அதுல ஒரு சில டைனோசர் இனங்கள் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இப்ப இருக்கக்கூடிய பறவைகளா மாறி இருக்கு. இந்த டைனோசர்களை பற்றி பேச இன்னும் நிறைய இருக்குது, பேசிக்கிட்டே போகலாம். அதை பற்றி வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.